25 வருஷமா நான் டீ கடை நடத்திட்டு இருக்கிறேன் சிலிண்டர் வச்சு. இப்போ சிலிண்டர் கூட என்ன அர்த்தம்னு கேட்கறேன். இப்படியே ஒரு காலையில் எடுக்கணும் ஈவினிங் வச்சுக்கிறாங்க, இல்லை 10 நாளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஃபைன் இல்லை, நான் கடையை சீஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் இது கொடுக்க மாட்டோம். ஃபைன் பெரிய ஃபைன் போட்டுட்டு கடை கொடுக்க மாட்டோம். பிளாட்ஃபார்ம் ஒரு 150 கடை இருக்குது. ஆப்பிள் செருப்பு கடை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் கடைக்காரங்க வந்து நாங்கள் வந்து வாடகை கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், ஜிஎஸ்டி பணம் கட்டிக்கிறோம். இங்கே 2 அடி வந்து எங்களுக்கு அப்ரூவல் இருக்குது, கார்பரேட் கொடுத்துக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் கமிஷனர்னா, நீங்கள் முதல்ல ஒழுங்கு பண்ணுங்க, ஒழுங்காக தான் இருந்துட்டு இருக்கோம். ஒன்று வந்தவொடனே ஒரு மேலே டைம் தரேன், எல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்காக இருங்க சொன்னால் பரவாயில்ல. பிளாட்ஃபார்ம் கடையில் ஒன்று தொடவே மாட்டேங்கிறாங்க. வந்தால் கடைக்காக தான் டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ இல்லைங்க, 25 வருஷம் இதுதான் நடக்குது. வந்தால் உடனே போயிடறாங்க. அவங்க துளிர் கட்டிக்கிற உடனே போயிடறாங்க. நம்ம கடைக்காரர் மட்டும் தான் வந்து டார்ச்சர் பண்ணாங்க. பாருங்கள், ஷோகேஸு சிலிண்டர் எல்லாம் தூக்கிட்டு போட்டாங்க. 25 வருஷமாக நான் டீ கடை நடத்திட்டு இருக்கிறேன் சிலிண்டர் வச்சு. இப்போ சிலிண்டர் கூட என்ன அர்த்தம்னு கேட்குறேன். யார் சொன்னாங்க சொல்லுங்கள். வெளியில் ஒருத்தர கடை இருக்குது, டீ கடை இருக்குது, ஹோட்டல் கடை இருக்குது வெளியில். அதெல்லாம் விட்டு பஸ்ஸால் மட்டும் ஏன் டார்ச்சர் பண்ண கேட்குறான். திரும்பி வாடகை கட்டுறான், 17,500 வாடகை, ஜிஎஸ்டி 1,750 ரூபா, மொத்தம் 20,000 பணம் கட்டிட்டு இருக்கிறான். இதெல்லாம் விடாமல் வந்து அவர் சொல்ல பற்றி கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் ஒழுங்கான என்ன ஒழுங்கு இல்லை, வேறு கஞ்சா வைக்கிறோம், என்ன வைக்கிறோம், டீ கடை வச்சா மற்ற டீ கடை சாப்பிடுவோம், சோமா சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். டீ கடை இருக்கணும் என்ன அர்த்தங்கண்ணா. 25 வருஷமாக டீ கடை நடத்திட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டில். மக்களுக்கும் அந்த கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க நிறைய இடத்துல என்கோச்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு இந்த தகவல் வந்துகிட்டே இருக்குது. 2-3 டைம்ஸ் நானே ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்திருக்கேன். பட் இப்படியே ஒரு காலையில் எடுக்கணும், ஈவினிங் வச்சுக்கிறாங்க, இல்லை 10 நாளுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி மொத்தமாக என்னோடய டீம் எடுத்துகிட்டு அவங்க கணக்கெல்லாம் வைக்க போகிறோம். என்ன எத்தனை ஒரு 151 கடைக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துருக்கோம், 2 ஹோட்டலுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன கடைக்கு லைசன்ஸ் நம்ம ஹோட்டல் மாதிரி கொடுக்கலைங்க. பட் எல்லாமே கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி டீ கடை அந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது பப்ளிக் டேப் எல்லாம் இருக்குன்னா எல்லாமே அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணலாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி மொத்தமாகவே எடுக்க போகிறோம். நிறைய இடத்துல சீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல ஒரு 1/2 hour டைம் கொடுத்துட்டோம். அவங்களே எடுத்துகிட்டு பண்ணானா நல்லது, இல்லைன்னா நம்மளே எடுத்துகிட்டு சீஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஃபார்மல் நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். எத்தனை கடைக்கு எந்தெந்த மாதிரி லைசன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு லைசன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் வைக்கணும். இனிமேல் அவங்க இப்படி பண்ணாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு கடை மூடிட்டு வேறு யாருக்கு போகணும். இல்லை, இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. பட் இந்த பெரிய லெவலில் பண்ணலைங்க. ஏன்னா நானும் ஜாயின் பண்ணேன். சப்போஸ் இந்த மாதிரி வந்தால் அப்புறம் அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருவோம். சீஸ் எல்லாம் நம்ம இது வரைக்கும் அதிகமாக பண்ணலைங்க. ஒரு எக்ஸப்ட் 1 or 2 கடை தான் சீஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி நிறையா கடையில் நீங்கள் பார்த்தீங்க 3-4 வண்டியே இப்படியே ஃபுல்லாகவே அந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லா ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்குறோம். வாட்ச்மேன் 3 பேர் ஒரு 3 டைமுக்கு போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி போட்டான்னா அவங்க கரெக்டாக அவங்க அந்தந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே என்கோச்மெண்ட் தொடர்ந்து வந்தாங்கன்னா அவங்களே அப்போவே பார்த்துட்டு கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க அந்த டீமோட மெம்பர்ஸோட பொறுப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி வாட்ச்மேன் எல்லாம் போடலைங்க. ஏரியாவில் இருக்கிறது SI SO அந்த மாதிரி தான் அவங்க தான் பார்த்துட்டாங்க. அதனால தான் ஒரு கேப் இருந்தது. இனிமேல் நம்ம தான் அதை பார்க்க போகிறோம். ஒரு வாட்ச்மேன் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு தான் போடணும், இந்த வேலை தான் பார்க்கணும். இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை, கடுமையான ஃபைன் இல்லை, நான் கடையை சீஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் இவங்களுக்கு முன்னாடி பார்த்துக்கிங்க நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுவோம். ஈவன் ஃப்ரிட்ஜு கூட இந்த மாதிரி சீஸ் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் இது கொடுக்க மாட்டோம். இனிமேல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கடையை சீஸ் பண்ணிவிட்டு பெரிய ஃபைன் போட்டுட்டு கடை கொடுக்க மாட்டோம். ஃப்யூச்சரில் கொடுக்க மாட்டோம். தே வில் பிகம் இன்எலிஜிபிள். ஓகே, தேங்க்யூ.